ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு சுண்டக்காய் குழம்பு தாங்க எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சுண்டக்காய் வந்து நாங்களே வச்சது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து எடுக்கிறோம். இது வந்து சொல்லப்போனால் நாங்கள் பண்ணுற அறுவடைன்னு சொல்லலாம். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சுண்டக்காய் ஃபுல்லாக பறிச்சிட்ருக்காரு. இது ஃபுல்லாக பறிச்சுட்டு வந்துட்டு சுண்டக்காய் குழம்பு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மார்னிங் வந்துட்டு ஒரு 5:30 ஆகிருக்குதுங்க. நான் வந்துட்டு அரிசி வந்து முன்னாடியே 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி ஊற வச்சுட்டு நான் பாப்பாவை எடுத்து உள்ளே தூக்கி போட்டுட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றதுக்கு அது ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு அரிசி ஊற வச்சுட்டு போயிருந்தேன் இல்லைங்களா, அரிசி வந்து அலசி வச்சுக்க போகிறேன். நான் வந்துட்டு அரிசி வாஷ் பண்ணி தண்ணியை வந்துட்டு அப்படி நான் சிங்கில் வந்து ஊற்ற மாட்டேங்க. நான் அதை வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றி எடுத்து ஊற்றி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நட்டு வச்ச செடிகளுக்கு எல்லாத்துக்கும் போய் ஊற்றிடுவேன். இந்த மாதிரி வந்துட்டு அரிசி வாஷ் பண்ண தண்ணியை வந்துட்டு செடிகளுக்கு ஊற்றும் போது செடிகள் வந்து நல்லாவே வளர்ந்து வரும். நான் அதுக்காக தான் நான் எப்போவுமே இப்படி பண்ணுவேன். சிங்க்கு தண்ணியில் வந்து 2 வாட்டி அரிசியை அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். சிங்க்கு தண்ணியில் வந்துட்டு 2 வாட்டி அலசிட்டு மறுபடியும் நான் நல்ல தண்ணி ஊற்றி அலசிக்குவேங்க. நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஸ்லாப்பில் இருந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்துட்டு அலசி வச்சுருந்தேன். அது இன்னும் வந்து எடுத்து வைக்கலை. அடுப்பில் வந்து பால் வச்சுருந்தேங்க, அதனால் சூடாகிடுச்சு. அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டேன். நான் இப்போ சின்ன அடுப்பில் தான் வந்துட்டு நான் வந்துட்டு சுண்டல் குழம்பு வந்து வைக்க போகிறேன். நான் அதுக்கு முன்னாடி வந்து நல்ல தண்ணி எடுத்து ஊற்றி அலசிட்டு நம்ம வந்துட்டு அரிசி எவ்வளோ அரிசி போட்டிருந்தோமோ அதுக்கு அளவாக வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நான் வந்துட்டு அதை அளந்து ஊற்றி வச்சுக்க போகிறேன். அது கொஞ்சம் நேரம் அரிசி ஊறினதுக்கப்புறம் நான் அதை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அரிசியில் வந்து தேவையான தண்ணியை ஊற்றி வந்து சாப்பாட்டுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் சுண்டக்காய் குழம்புக்கு வந்து தேவையான புளியை எடுத்து ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ புளியை வந்து எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்க போகிறேங்க. பாருங்கள், நான் புளியை வந்து அலசிட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சுண்டக்காய் குழம்புக்கு வந்து தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாமே எடுத்து தண்ணியில் வந்து ஊற போட்டேங்க. அது ஊற போட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் உரிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் தக்காளியும் வந்து எடுத்துக்க போகிறேன். நேற்று தான் வந்துட்டு சந்தையிலேருந்து தக்காளி வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தார். அது வாங்கிட்டு வரும்போது 2 தக்காளி வந்து மசிஞ்ச மாதிரி இருந்தது. அதனால் முதல்ல வந்து அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து மற்ற பழங்கள்லாம் எடுத்து நம்ம வந்துட்டு ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பழத்தை நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நம்ம ஃப்ரிட்ஜில் சமைக்கிறதுக்கு வந்து காய்கறி எடுக்கும்போது எப்போவுமே வந்துட்டு முன்னாடி எது அழுகி போகிற மாதிரி இல்லை கெட்டு போகிற மாதிரி வந்து இருக்கோ அதை முதல்ல யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா உள்ளதை வந்து ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தை எடுத்துகிட்டு 2 கருவேப்பிலையும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. அதை எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜை அடைச்சிடலாம். அதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எது எடுக்கிறோமோ அதெல்லாம் ஒரே முட்டுக்காய் எடுத்துகிட்டு அடிக்கடி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே முட்டுக்காய் வந்து எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜை வந்து அடைச்சிட்டேங்க. நான் இனி ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன். இது வந்து சுண்டக்காய் வந்து நான் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்துட்டு 2 பீஸாக நான் அறுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு பவுலில் வந்துட்டு மஞ்சள் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. மஞ்சள் தண்ணி எடுத்துகிட்டு சுண்டைக்காயை வந்து 2 பீஸாக அறுத்து நான் அந்த மஞ்சள் தண்ணிக்குள்ளே நான் வந்து எடுத்து போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி போடும்போது சுண்டைக்காய் வந்து அறுத்ததுக்கப்புறம் பிளாக் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து அறுக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ரசத்துக்கு இடிக்கிற இடிக்கல் இருக்கும் இல்லைங்களா, அந்த இதில் வச்சு கூட நம்ம வந்து சதைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல சுத்தமான ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் கிளாத்தில் வந்துட்டு சுண்டைக்காய் எடுத்து போட்டு 4 பக்கமும் வந்து மடிச்சிட்டு அதே இடிக்கல்லில் வச்சு 2 அடி அடித்தோம் அப்படின்னா சுண்டைக்காயெல்லாம் வந்து 2 பீஸாக உடஞ்சிருங்க. இந்த மாதிரி உடச்சிட்டு லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஈஸியாக உடைக்கிற நேரம் வந்து மிச்சமாகுங்க. இப்போ வந்து சுண்டைக்காய் குழம்பு வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. நான் அரிசி ஊற வச்சுருந்தது வந்து நல்லா ஊறிடுச்சு. நான் அதை அப்படியே அடுப்பில் ஏற்றி குக்கரை வந்துட்டு மூடி அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து சுண்டை வத்த குழம்புக்காக வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிருச்சு.
அதில் நான் வந்து நறுக்கி வச்சுருந்த சுண்டைக்காயை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து எண்ணெயிலே ஃப்ரை ஆகி வரணும். அப்படின்னா தான் வந்து சுண்டைக்காயில் எந்த கசப்புமே இல்லாமல் இருக்கும். இது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகுறதுக்குள்ளே நான் வந்து சின்ன வெங்காயத்தெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து புளி தண்ணியை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கு தக்காளி வந்து அறுத்தெல்லாம் போட போகிறது இல்லைங்க. நான் மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ணி தான் போட போகிறேன். அதனால் வந்து அதுக்கும் பாப்பாவுக்கு வந்துட்டு மார்னிங் எந்திரிச்ச உடனே வந்து ஊட்டுறதுக்காக ட்ரை கிரேப்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் நான் அடித்து எடுத்துக்க போகிறேன். சுண்டைக்காய் வந்து வதங்குறதுக்குள்ளேயே நான் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் வந்து உரித்து அறுத்து வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் வந்து இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நான் அதை வந்து இந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே சட்டிலேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட கடுகு சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்த்துட்டேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடு வந்து சேர்த்துட்டேன். சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடு வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதங்கி வந்துருச்சுங்க. சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அரைச்சி கொடுத்து விட்ருந்தாங்க. அதை தான் நான் வந்துட்டு வச்சு நான் வந்துட்டு எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம சேர்த்த மிளகாய் பொடி வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்து ஊற்றிடுறேன். நம்ம இந்த மாதிரி வந்துட்டு தக்காளி பழத்தை வந்து அரைச்சி ஊற்றும் போது மிளகாத்தூளுக்குள்ள நெடி வந்து மூக்கில் ஏறாமல் இருக்கும். நம்ம சேர்த்த தக்காளி பழம் எல்லாமே வந்து நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி தண்ணி, அதையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு புளி தண்ணிக்குள்ளே பச்சை வாசம்லாம் மாறுற வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லாவே கொதிக்க விடலாம். இதில் வந்து இப்போ வந்து சுண்டைக்காய் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா வந்துட்டு கொதிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு 2 பீஸ் தேங்காய் வந்துட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது வந்து சுண்டைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்ல சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.